சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குலோப் ஜாம் வந்து வீட்டிலே வந்து கடையில் கிடைக்கிற மாதிரி வந்து ஸ்வீட் அண்ட் சாஃப்டாக வந்து எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்றதான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் இன்றைக்கி எடுத்திருக்கிறது வந்து என்டிஆரோட குலோப் ஜாம் மிக்சர் எடுத்திருக்கேன். 275 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். இதை எப்படி வந்து செய்யலாம் அப்படின்றத வாங்க வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அனீஸ்னா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே இருக்க ஆளுன்ற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ குலோப் ஜாம் செய்கிறதுக்கு வந்து ஒரு பவுல் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து ஒரு சளிப்பு எடுத்து வச்சுட்டு நம்ம குலோப் ஜாமோட மிக்சரை வந்து இது கூடவே சேர்த்துட்டு நல்லா சளிச்சிட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். நம்ம சளிச்சிட்டு சேர்க்குறதுனால வந்து நமக்கு குலோப் ஜாம் வந்து நல்லா சாஃப்டாக கிடைக்கும். நான் வந்து ஆல்ரெடி சலிக்காமல் வந்து செஞ்சு பார்த்துருக்கேன். அந்தளவுக்கு உங்களுக்கு சாஃப்டாக கிடைக்க மாட்டேது. அந்த உள்ளே வந்து கட்டிக்கிட்டே இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்க ஆரம்பிச்சிடும். அதனால் சளிச்சிட்டு சேர்க்குறது வந்து ரொம்பவே நல்லது. இதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் காய்ச்சி ஆற வச்ச பால் கூட சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆனால் எது சேர்த்தாலுமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தெளித்து விட்ட மாதிரி ஊற்றி தான் தண்ணியும் பாலை வந்து அந்த மாதிரி ஊற்றி தான் வந்து மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இந்தளவுக்கு நல்லா உருட்டி வச்சதுக்கப்புறம் இதுக்கு மேலே வந்து கொஞ்சமாக வந்து நெய் ஊற்றி அப்ளை பண்ணிக்கலாம். அப்போ தான் அந்த மாவு வந்து காயாமல் நமக்கு வந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். இதுக்கப்புறம் வந்து சீனி பாகு காய்ச்சறதுக்கு வந்து ஒரு கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன். இதில் வந்து 1/2 கிலோ அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம், அதாவது ஒயிட் சுகர் சேர்த்துக்கலாம். இதுக்கு 1/2 கிலோ தண்ணி வந்து, அதாவது 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். நம்ம தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். நம்ம ஒரு பாக்கெட்டுக்கு வந்து 1/2 கிலோ சீனி 1/2 லிட்டர் தண்ணி வந்து கரெக்டாக இருக்கும். நீங்கள் கூட குறைய பார்க்க வேணாம். இந்த சீனி பாகு வந்து கம்பி பதம் அதெல்லாம் கிடையாது. ஒரு 2 கொதி வந்தாவே போதுமானது. இது வந்து நல்லா கொதிச்சிருக்க நேரத்தில் வந்து நம்ம மாவை வந்து உருண்டை பிசைஞ்சிடலாம். உருண்டை பிடிக்கிறதுக்கு வந்து இந்த மாதிரி கொஞ்சமாக வந்து மாவை எடுத்துகிட்டு உள்ளங்கையில் வச்சு நல்ல ஒரு தடவை அழுத்தம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் கையில் வச்சு உருட்டினீங்க அப்படின்னா நீங்கள் அந்த அழுத்தம் கொடுக்கும்போது வந்து அந்த காற்று வந்து வெளியாகிட்டு உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து அந்த கீரல் எதுவுமே இல்லாமல் பர்ஃபெக்டாக வந்து உருண்டை கிடச்சிரும். பாருங்கள், இந்த கீரல் எதுவுமே இல்லாமல் சூப்பராக பர்ஃபெக்டாக கிடச்சிருச்சு. இதே மாதிரியே வந்து எல்லா உருண்டையும் நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். நல்லா வந்து கையில் வச்சதுக்கப்புறம் ஒரு தடவை ஃபஸ்ட்டு வந்து நல்லா அழுத்தம் கொடுத்துருங்க. அழுத்தம் கொடுத்து உருட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து நார்மலாக வந்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம உருண்டையில் உருட்டியாச்சு. எனக்கு வந்து 30 உருண்டைகள் கிடச்சிருக்கு ஒரு பாக்கெட்டில். இது தனியாக இருக்கட்டும். இங்கே சீனி பாகில் வந்து கொஞ்சமாக வந்து ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரோஸ் வாட்டர் சேர்த்துக்கலாம். இது எதுக்காக சேர்க்குறோம் அப்படின்னா நமக்கு கடையில் கிடைக்கிற ஃப்ளேவர் வந்து அப்படியே கிடைக்கும். அதுக்காக தான் சேர்த்துக்கிறோம். நீங்கள் மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கங்க. இதுக்கப்புறம் வந்து இது தனியாக எடுத்து வச்சுட்டு நம்ம பொரிக்கிறதுக்காக வந்து ஒரு கடாயில் வந்து எண்ணெய் சேர்த்துருக்கோம். இந்த ஆயில் வந்து 70% தான் வந்து குக் ஆகிருக்கணும். ரொம்ப அதிகமாக குக் ஆகிருச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து சட்டுன்னு கருக ஆரம்பிச்சிடும். அந்தளவுக்கு வந்து ஃப்ளேவர் நல்லா இருக்காது. அதனால் வந்து ஒரு 70% மட்டும் ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒவ்வொரு உருண்டையாக வந்து எடுத்து போட்டுக்கோங்க. ஃபுல் உருண்டையை சேர்த்ததுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சுட்டு ஃபுல்லாக வந்து பரட்டி விட்டுட்டே இருங்க. கொஞ்சம் கூட ரெஸ்ட்டில் இருக்கவே கூடாது. அதுவும் சிம்மில் வச்சுட்டே வந்து நீங்கள் பரட்டி விட்டுட்டே இருந்தீங்கன்னா மட்டும்தான் வந்து உங்களுக்கு ஃபுல் சைடுமே வந்து வெந்து அழகாக கிடைக்கும். நீங்கள் வந்து ஒரு சைடு வந்து ஒரு 5 நிமிஷம், இன்னொரு சைடு வந்து 5 நிமிஷம் அப்படி வேக வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நடுவில் வந்து ஒரு மாதிரி மாவு மாதிரி இருக்க ஆரம்பிச்சிடும். ஃபுல்லாக சுற்றி மட்டும்தான் வெந்திருக்கும். நடுவில் வந்து அப்படியே வந்து மாவு இருக்கும். அதனால் வந்து போட்டதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்கும். இப்போ நான் செகண்ட் பேஜும் வந்து அந்த உருண்டையெல்லாம் போட்டுட்டு எடுத்துக்கலாம் நம்ம. இப்போ பாருங்கள், சூப்பராக வந்து நமக்கு ஒரு கீரல் கூட கிடையாமல் நல்லா குண்டு குண்டாக குலோப் ஜாம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து எடுத்து வச்சுருங்க. இது வந்து சேர்க்க போகும்போது வந்து ஜீனி பாகு வந்து நல்லா சூடாகவே இருக்கணும். அதை பார்த்துக்கங்க கவனமாக. சூடான ஜீனி பாகில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க உருண்டையெல்லாம் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷமோ 1 மணி நேரமோ நீங்கள் மூடி போட்டுருங்க. எனக்கு ஒரு 45 நிமிஷத்துலேயே வந்து நல்லா ஊறிடுச்சு. பாருங்கள், நான் எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு. பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்குதுன்னு பாருங்கள். நல்லா அந்த ஜீராலாம் உள்ளே இறங்கி நல்லா அந்த ஜூஸியாக இருக்குது. அழகாக ரொம்ப ஸ்மூத்தாக அழகாக இருந்தது. நான் கட் பண்ணும்போதே பாருங்கள் அப்படியே ஈஸியாக அப்படியே கட் ஆகுது. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருந்தது. உண்மையிலே டேஸ்ட்டுமே சூப்பராக இருந்தது. நல்லா சாஃப்டாக இருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி வந்து நீங்களும் செஞ்சு அசத்துங்க. ஓகே, பாய்.